அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 4ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த வீடியோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பாகிஸ்தான் பிரதமராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? பாகிஸ்தான் பிரதமராக பொறுப்பேற்று கொண்டவர் யார்? ஆன்சர் பாருங்கள், ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் தான் பாகிஸ்தானோட பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டார். ஓகேங்களா, பாகிஸ்தான் நாட்டோட 24வது பிரதமர் யாருன்னா ஷாபாஸ் ஷெரீப் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவருடைய அண்ணன் தான் நவாப் ஷெரீப் 3 முறை பாகிஸ்தான் பிரதமராக இருந்திருக்கிறார். ஓகேங்களா, இந்த முறை ஷாபாஸ் ஷெரீப் பிரதமராக பதவியேற்றுக்கிட்டார். ஸோ அவங்களுடைய கட்சியோட பேர் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கட்சி. ஸோ 265 இடங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு. அதில் 75 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. கூட்டணி கட்சிகளோட ஆட்சி அமைக்கிறாங்க. இரண்டாவது வினா, பெற்றோரை இழந்த மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்க 2024ஆம் ஆண்டு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? அதாவது பேரண்ட்ஸ் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இந்த வருஷம் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னா 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க நம்ம தமிழக அரசு. ஸோ இதற்கான அறிவிப்பை பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருக்கிற ஜே குமரகுருபரன் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதாவது அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு சில பேருக்கு அப்பா இருக்க மாட்டாங்க, அம்மா இருக்க மாட்டாங்க, அல்லது அப்பா சம்பாதிக்கிற அப்பா ஊனமாக இருப்பார், நிரந்தர ஊனமாக. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு 50,000 ரூபாயை வைப்பு தொகையாக பேங்க்கில் போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து கிடைக்கிற வட்டி அதனுடைய முதிர்வு தொகை அந்த மாணவரோட கல்வி செலவுக்காகவும் பராமரிப்புக்காகவும் பயன்படும். ஸோ அதை இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 75,000 ரூபாயாக உயர்த்திருக்கு தமிழக அரசு. ஓகேங்களா, ஸோ அந்த திட்டத்தில் பயன்பெற மாணவர்கள் 671 மாணவர்களுக்காக 5 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது, 358 கோடி மதிப்பிலான மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை தமிழக முதல்வர் எப்போது தொடங்கி வச்சார்? இந்த மாதம் 358 கோடி மதிப்பிலான மருத்துவ கட்டமைப்பு, சின்ன சின்ன கட்டமைப்பு 5 கோடி 3 கோடியில் நிறையா மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி உள்ள கட்டடங்களை திறந்து வச்சுருக்காரு. அது எப்போ திறந்து வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி. ஓகேங்களா, மார்ச் 4ஆம் தேதியான இன்றைக்கி திறந்து வச்சுருக்காரு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் புதுசாக இது அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் கலந்துக்கிட்டார். அடுத்தது, ஹஜ் சுவிதா என்ற செயலியை வெளியிட்டவர் யார்? ஹஜ், ஓகேங்களா, ஹஜ் அப்படின்னு வரும், ஹஜ் யாத்திரை போவாங்கள்ல, ஹஜ். ஓகேங்களா, ஹஜ் சுவிதா என்ற செயலியை வெளியிட்டவர் யார்னா ஸ்மிருதி இரானி அவர்கள் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. மார்ச் 3ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. புதுடெல்லியில் மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் தான் ஸ்மிருதி இரானி அவர்கள். ஓகேங்களா, ஸோ இது எதுக்காகனா ஹஜ் பயணம் போகிறதுக்கு பணம் இல்லாமல் இல்லை உதவிகள் கேட்டு இருக்கிற நபர்களுக்கு உதவுறதுக்காக இந்த செயலி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்று வருகிறது? இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற்று வருதுன்னா ராஜஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேரில் தான் இந்த கூட்டு இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. 5வது பதிப்பு இது. ராஜஸ்தானில் இருக்கிற மகாஜன் ஃபீல்ட் ஃபயரிங் ரேஞ்சில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பயிற்சி பிப்ரவரி 25லேருந்து மார்ச் 9 வரைக்கும் நடக்குது. ஓகேங்களா, ஆடவர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? துபாயில் நடக்கிற ஆடவர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சது யாருன்னா ஈகோ ஹம்பர்ட் அப்படிங்கிறவர் தான். ஈகோ ஹம்பர்ட் அப்படிங்கிறவர் சாம்பியன் ஆகியிருக்காரு. சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க உள்ள நாடு எது? இந்த யூடியூப்பு, ட்விட்டரில் எக்ஸு, மோஜோ, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு போன்ற எல்லாத்துக்குமே தடை விதிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்க ஒரு நாடு பாகிஸ்தான். ஓகேங்களா, இன்னும் தடை அமலுக்கு வரல, வரும் கூடிய விரைவில். ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவருடைய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இளைஞர்கள் தவறான வழியில் போகிறாங்க, ஸோ தவறான விஷயங்களுக்கு அரசுக்கு எதிராக போராடுறதா இருக்கட்டும், இராணுவத்துக்கு எதிராக போராடுறதா இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்களை தவறாக போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நாட்டில் இருக்க அனைத்து சமூக ஊடகங்களையும் பேன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நாடாளுமன்ற மேலவையில் மார்ச் 4ஆம் தேதி இந்த தீர்மானம் அப்படிங்கிறது முன்மொழியப்பட்டு அது மேலே விவாதம் போய்கிட்டு இருக்குது. கூடிய விரைவில் என்ன அப்படிங்கிறத முடிவெடுப்பாங்க. ஸோ இதோட
இந்த வீடியோ பதிவுகள் முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.